அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள லோக் நாயக் பவனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி. அவரிடம் பேசலாம். கணபதி, இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தெரிய வந்திருக்கிறதா? எந்த அளவிற்கு இந்த தீ பரவி இருக்கிறது? எவ்வளவு தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன? ஆரம்பகட்ட தகவல் படி இந்த தீ விபத்து மின் கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கிறது என தீயணைப்பு வீரர்கள் சொல்கிறார்கள். ஆரம்பத்திலே இந்த தீயை அணைப்பதற்காக 6 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்திருந்தன. ஆனால் அருகிலேயே பல அலுவலகங்கள் இருக்கின்றன, நெரிசலான பகுதியாக இருக்கிறது என்பதால் விரைவாக தீயை அணைக்க வேண்டும் என்பதற்காக மேலும் அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என தீயணைப்பு துறை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். லோக்நாயக் பவன் அலுவலகத்திலே மத்திய நிதி அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களை சேர்ந்த அலுவலகங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அலுவலகங்களை சேர்ந்தவர்களை பத்திரமாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அருகில் உள்ள கான் மார்க்கெட் போன்ற பகுதிகளிலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக 2 பக்கங்களிலிருந்தும் தற்போது தீயணைக்கும் வேலை நடைபெற்று வருகிறது. புகை மண்டலமாக அந்த பகுதி மாறி வருவதால் விரைவாக தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த கட்டிடத்தில் உள்ளவர்களை பத்திரமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. தீ ஜுவாலை அதிகமாக இல்லாவிட்டாலும் புகை மூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியிலே மக்கள் கூட்டம் போட வேண்டாம், தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் தீயணைப்பு வீரர்கள் தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள். விரைவிலேயே தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள லோக் நாயக் பவனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது.